Hey guys, welcome back to Twisty Story. இந்த வீடியோல காலை தூக்கி கையில கொடுக்குற நாயில இருந்து கார் சீட்டை கண்டமேனிக்கு பிக்கிற பூனை வரைக்கும் மேற்கொண்டு ஒளிஞ்சிருந்து பாக்குற பூனையில இருந்து ஒய்யாரமா சேர்ல உட்காந்துக்கிற நாய் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வர அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா? இங்க பாரு டா இந்த டிஷும் என்னடா மூக்கல குத்துற பேசின்னு இருக்கும்போது பாரு நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அதுக்கு நீயும் ஓகேனா கையை வச்சு சப்போர்ட் பண்றேன். முன்ன கையை மூஞ்சி கிஞ்சில பேலன்ஸ் பண்ணுகுது. அந்த பின்னங்கால வச்சுக்க. ஏங்க உனக்கு சோறு ஊட்டுறதுக்கு நான் எத்தனை நாளா வெயிட் பண்ணுகிறேன். வந்து வாய போனதுன்னு இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெருமை. நீ கவலைப்படாத. ஒரு லக்ஸரி கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காரு. இவன் உள்ள பூந்து அவனை வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சு அவன் பின்னாடி போஸ் கொடுக்குறான் பாத்தீங்களா? யாரோ ஒருத்தரவங்க 7 வருஷம் இசை பயிற்சி பண்ணவங்களாலதான் இப்படி ஒரு வாசிப்பை வாசிக்க முடியும். ஒரு நிமிஷம் யாருன்னு பாத்துட்டு வரேன். அதில் நான் சக்கரவர்த்தியடா. இந்த பாரு ஒரு நாய் மாதிரி நடந்துக்க. உன்னை நான் கூட்டும் போறதே கழுத்துல கயிறு கட்டி ஒரு நாயை வாக்கிங் கூட்டு வராங்கன்னு எல்லாம் பார்த்து பெருமையா பேசுவாங்கன்னா அங்க பாத்தியா முயல் குட்டி மாதிரி போயினுக்குற. இந்தாம்மா கிளாஸ் போட்ட கண்மணியா, நீ கிளாஸ் இல்லைனாதான் கண்ணு தெரியாதுன்ட்டு அடையக்க தூக்கி என் சாப்பாட்டை நீயே மொத்தமா முழுகிட்டு போயிருவ. இப்ப கிளாஸ் தான் போட்டுக்கிறல கொஞ்சம் எங்க பக்கத்துல பாருமா. ஒரு பூனை 4 கால் பூனை வந்து கெஞ்சறனே பாவமா இல்லையா உனக்கு? சரியாத்தனமா இந்த இடத்துல வீடு வாங்கிட்டாங்க. வீடு வாங்கி வந்து முதல் நாள் தான் பால் காஸ்ட் இந்த பக்கம் வரேன். அங்க பாருங்க 6 கேமரா என் வீட்டு நோக்கி பார்த்துன்னு இருக்குது. இங்க பாரு நீ என்ன விட பெருசா இருக்கதான். என்ன மாதிரி 10 பேரை சேர்த்து முழுகின மாதிரி இருக்கதான். அதுக்காக நீ மிரட்டுற மாதிரிலாம் நான் இது பண்ண மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண, நான் பாட்டு ஒரு ஓரமா தானே உட்காந்துக்கிறேன். நல்லா அருமையா ஒரு நிமிஷம் நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்றேன். ஏன்டா பாக்குறேன், எனக்கு தெரியாது எப்படி இருக்குதுன்னு. ட்ரிப்புக்கு கூட்டு போலான்னு பிளான் மட்டும் தாங்க பண்ணது. கார்ல ஏறினதுல இருந்து 400 கிலோமீட்டர் தாண்டி இறங்குற வரைக்கும் 32 பள்ளியும் காட்டினு வரான். என்ன புள்ளைய வளர்க்குறீங்க பாரு. ஒண்ணு தப்பிச்சு ஓடுது பாரு. புடி அந்த பக்கம் எதனா செதறி ஓடுதான்னு பாரு. எல்லாத்தையும் புடிச்சு தர. அந்த பாதாம் சாயங்காலம் தரான்னு அதை மறந்துடாதீங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஐயோ அந்த புத்திசாலித்தனத்தெல்லாம் நான் எங்க கொண்டு போய் வச்சு பாராட்டுறதுன்னே தெரியலங்க. வாய் உள்ள பேப்பரை விட்டு கைத்தொழில் உன கத்துக்கினா அப்படியே வாழ்க்கையில சிறப்பமா இருக்கலாம். இங்க பாரு நான் உனக்கு கத்துக்கின்னு உக்காந்து 8 மணி நேரம் வேலையா 10 மணி நேரம் வேலையான்னு கேட்டா 24 மணி நேரம் வேலைங்க. அப்படி ஒரு அழகி இதுன்னு எப்படி இருக்கும். அந்த வந்துட்டான்ல கெடுக்கிறதுக்கு தப்பிச்சு ஓடுறா காலை பிடிச்சி கடிச்சிட போறான். அன்பே உன் மேல ஒரு கீரல் கூட போட ஓரம்போ. நான் மூச்சு வாங்குது. எவ்வளவு என்னத்தான் தின்ற இவ்வளவு வெயிட் இருக்கிற. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்து போன பின்பு. சார் இங்க பாருங்க மத்த நேரத்துல காது வேலையே செய்யல. அங்க பாருங்க தாமரை இளம் மேல தண்ணி போடுற மாதிரி அவன் காதல் லப்பர் பேண்ட் பாட கூட மாட்டேங்குது. நீพวกแกคิดว่าการทุกวันๆฉันต้องเจอกับอะไรบ้าง இவருதான் வெளியூருக்காரா. ஏண்டா வந்த ஒரு நாள்ல தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டீங்க. 8 வருஷமா உன் டிப்ரெஷன்லாம் செதுக்கின்னு இருந்தா. அதுக்கான மரியாதையா அதெல்லாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சோறு எங்க போறாங்கன்னு கேளு. ஏங்க ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சோத்தை பத்தி பேசினுக்கிறீங்க. கத்து நல்லா கதறுடா. காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. கத்து தொண்டை தண்ணி வாத்தா கத்துறா. நைட்டு எப்படியே தூங்க. நைட் 2 மணிக்கு தான் உனக்கு அழறதுக்கு டைமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த மீட்டிங் சாரி பாட்டு கத்து கொடுத்துன்னு இருக்கீங்களா? கத்துக்கணும் நான் சாயங்காலமா வந்து பேசிக்கிறேன்.
few moments later. அவ வீட்டுக்கு போவாதான்னு சொல்ற, நீ அவ வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிற. இன்னொருத்தர் ஒரு நிமிஷம் இரு, என் மண்டையில இருக்கறதுல அப்படியே ஒரு ஸ்கேனர் ஆக்கி கை வேலும் உன் மண்டைக்குள்ள இறக்குறேன். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசு. நீ ஒரு கணம் ஒரு போதும் தெரிய கூடாது, என் உயிரே நீ அழுக கூடாது. ஆளை பார்த்து எடை போடாதீங்க சார். பாக்கிறதுக்குன்னா சாதாரணமா பச்சை புள்ள மாதிரி இருக்கான்னு நினைச்சுக்கிறீங்கல்ல. சாங்க போட்ட உடனே ஆட ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் இவன் பாட்டு பாவமா நின்னுக்கிறானா, அதோ அக்கடான மல்லாக்க படுத்து தூங்கி நிக்கிறானா. இப்ப இந்த பக்கம் ஒரு பாவப்பட்ட ஜீவன், அவங்க மூஞ்ச பார்த்தா பாவமா இருந்துன்னு ஒரே ஸ்பூன்ல ஒரு வாய் தான் கொடுத்தான். எந்திரிச்சு வந்துட்டானுங்க எல்லாரும் சண்டைக்கு. உன்னை ஒரு தைரியமுள்ள நாயின்னு வளர்த்தம் பாத்தியா. போனா போதும்னு சொல்லிட்டு மாசம் 4000 செலவு பண்ணி வளர்த்தண்டா. ஒரு மாடு துரத்தின்னு வருது, எனக்கு முன்னாடி ஓடுறான்டாவன். துறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் குனிந்து விடட்டும், பதுங்கும் நாய வெளியே வாக்கிங் கூட்டும் போயிட்டு கயிறை கீழே விட்டானா போனா. இதான் சாகுன்னு சொல்லிட்டு பிச்சுட்டு ஓடணுமா இல்லையா. கயிறை விட்டதுக்கு எவ்வளவு கொள்ள திட்டி உன்னெல்லாம் எப்பறம் வளர்த்தாங்கன்னு கேட்டு கயிறை தூக்கி வந்து கையில கொடுத்துட்டு போறாங்க அவன். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவர் சந்தோஷமா இருக்கிறார், அதை மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். சொல்லுவாருங்க, உட்காந்து கேளுங்க சார். சாப்பிட்டுனேக்கிறார், சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவார் சார். ஏதோ முக்கியமான விஷயம் கேட்டு போங்க. டேய் இவ கிட்டதெல்லாம் என்னை தப்பு காப்பாத்தி கூட்டு போங்கடா. எங்க சின்ன கேஸ் நீங்களா இருக்கிறீங்க, டீசெண்டா குள்ளா மாட்டி தான் பாக்குது. அது இத்தனை நாள் என்னென்னலாம் திரும்ப மாட்டின்னு இருந்தா. நான் கனவுகள் கண்டேன், என்னை உன்னிடம் தந்திட வந்தேன். டிவியோட வால்யூமை குறைக்கும். ஏங்க நான் 10 சவுண்டுக்கு மேல இது வரைக்கும் வச்சு பார்த்ததே இல்லைங்க. அது கருப்பு வெள்ளையில ஒரு காட்ஜில வளர்க்குறாங்க, அதோட குரல். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு ஹூமன் ஸ்கூட்டிங் இருக்குது, அதெல்லாம் கடிக்காம வந்து நீ என்னை கடிச்சது கூட பிரச்சனை இல்லை. நான் என்னோட அழகிய மூக்கு டைல்ஸ் மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், நீ அதில் உட்காந்து கடிக்கிற. ஏங்க ட்ரிப்பு போனாருன்னா அவர் ட்ரிப்பு அப்படி 100% ரசிச்சு போவாருங்க. நம்மள மாதிரி ட்ரிப்புக்கு போயிட்டு அதை யோசிச்சு இதை யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாரு. நீ அப்படியே பேசினாரு, நான் இப்படி இதை கொண்டு போறேன் சைட்ல கூட அதை கொண்டு ஏன்டி பல்லாட தானே கொண்டு போறான், எதுக்கு இப்படி மூக்காளி வாங்கி அழுகுற கொடுக்கறதுக்கு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. வெரி இவரு அப்படியே கோவப்பட்டாருன்னா கிளம்பிடுவார். நான் லடாக் போறேன்னு ஏறுறா, வண்டியில வந்து ஏறுறா. 4 தெரு தள்ளி போனா உனக்கு சோறு கிடைக்காது. ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. நான் யாரு கொய்யால நீ வீட்டுல தான் பாறாங்கல் மாதிரி கடக்குறன்னு உன்னை நம்பி என்ன வாங்கிங்க அனுப்புறாங்க பத்தியா. நீ துபர் நீ எங்கன்னா படுத்துன்னு கடை, நீ உருன்னு கடை, என்ன வேணா பண்ண. அந்த கயிறை அவுத்து விடுறேன். நானாச்சும் 4 தெரு போயிட்டு வரேன். உனக்கு தான் கத்த தெரியும், உனக்கு மட்டும்தான் சவுண்ட் வரும் நினைச்சுன்னு இருக்காதரா. உன்னை விட எனக்கு கத்த தெரியும், எல்லாத்தையும் பதுக்கி வச்சுன்னுக்கிறேன். கூட கூட பேசாதீங்க. எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லுங்கிறாரு, சும்மா கூட கூட பேசிக்கினேன். நான் ஒரு ஆரஞ்சு பூனையோட ஆரம்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா. நீ எப்படி பண்ண, நீ போ, நீ முன்னாடி போ, நான் பறந்து வரேன் போ. என்னது இது, பந்து நினைக்கிறேன். பந்து கிடையாது, இது சாப்பாடு, ஒரு விதமான சாப்பாடா. 3/4 மணி நேரமா மோந்து பார்த்துனுக்கிறேன் நான். சாப்பாடா எனக்கு தெரியாதா. வேணாண்டா கொட்டாதடா பாச. போதுண்டா மூக்கெல்லாம் முட்டுதடா. டேய் போதுண்டா. ஏண்டா அந்த கவர் ஏதோ அசையுது. இல்ல அதெல்லாம் அசையல, அது காத்துல அசைஞ்சிருக்கும். இல்லடா ஏதோ நெளிதுடா உள்ளார. நான் தான் இல்லைன்னு சொல்றேன், ஏமா நம்பிக்கை இல்லையா என்ன. அதெல்லாம் இல்லடா. ஒரு நிமிஷம் ஏந்து இப்படி வா, கண்டுபிடிச்சிட்டான்டா.
ஏங்க காம்படிஷன்ல கலர் கலரா வந்த ஒரே ஆள் இவர் தாங்க. அது சரி, இவருக்கு எப்படி அவார்டு கொடுக்காம விட்டாங்க? சரியான டென்ஷன் ஆயிட்ட. சுத்தி 10 பேர் கோவத்தை பிடிச்சி கத்தி விட்டேன். நிஜமாவா? ஆமா, கனவுன்றதால ப்ரூஃப் இல்லைன்னா உனக்கு ப்ரூஃபோட காட்டியிருப்பேன். நானும் அவ்வளோ ஒன்றா வெளியே போகிறோம். இப்போ நீயும் வரியா இல்லையான்றத கையை கொத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறியா இல்லையா? அப்படி கொடுக்குற மாதிரி வந்து Put your hand up here. இப்போதான் புரியுது உங்கள பாதி பேர் நான் எத்தனை நிமிஷம் வீடியோ போட்டாலும் கடைசி வரையும் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஒருத்தவங்களாம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் வீடியோ கேட்குறீங்க. அந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியல. இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம். நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதால கமெண்ட் பண்ணீங்களே தவிர லைக் போட மறந்துட்டீங்க. இது வரைக்குமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.